கோபி மஞ்சூரியன் செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா, 1/2 கப் அளவு சோள மாவு, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நீங்கள் கலந்து எடுத்துக்கோங்க. வெந்நீரில் போட்டு எடுத்து காலிஃப்ளவரை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. கையோட எண்ணெயை சூடாக்கி அதில் தனித்தனியாக போட்டு பொரித்து எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் 3/4 திட்டம் வெந்தாவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் கோல்டன் ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை. 3/4 திட்டம் பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஜூஸியாக கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். இப்போ இந்த மாதிரி பக்குவத்தில் இதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 10 பல் பூண்டை இதில் எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்குவோம். ஒரு பெரிய வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். கண்ணாடி பதம் வந்தால் போதும். ரொம்ப பொன்முருகாலாம் வெங்காயம் வேகணும்னு அவசியம் இல்லை. 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் போட்டு நல்லா கலந்து விட்ட பிறகு 1 டீஸ்பூன் அளவு மட்டுமே சோள மாவை கரைச்சி இந்த அளவுக்கு இந்த பதத்தில் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டைமில் பொரித்து வச்ச காலிஃப்ளவரை இதில் போட்டு கொஞ்சமாக வெங்காயத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்துருங்க.